என்னார் துணை சீரியல்ல நம்பவே முடியாத சில காட்சிகள்லாம் வருது. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, நிலா வந்து பல்லவனோட அம்மா தான் வந்து பணத்த எடுக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, "கையில என்ன வச்சிருக்கீங்க? பணத்த எதுக்காக எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அ இல்ல நான் எடுக்கல. அத சரியா இருக்கான்னு பார்த்தேன்." அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. "நானும் நீங்க வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இப்போ கூட அந்த ஆளுகிட்ட நீங்க பணத்த கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு தான் நீங்க இருந்தீங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பல்லவன் மேல பாசமே இல்லையா? நீங்கலாம் என்ன பொம்பள? நீங்க வந்ததுக்கப்புறம் அவ எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு தெரியுமா? இப்ப சொல்லுங்க. உங்கள பத்தின முழு விஷயமும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி மட்டும் நீங்க சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்கள போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன். யாருக்காகவும் பார்க்க மாட்டேன். எப்படி உங்கள நான் கூட்டிட்டு வந்தேனோ, எவ்வளோ பாசமா அ பல்லவன் உங்க மேல இருக்கிறானோ, அப்படியே அது மாறிரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீ போலீஸ்லலாம் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வந்து சொல்றாங்க. "அப்ப நீங்க உண்மைய இப்ப நீங்க சொல்றீங்க. இல்லன்னா இருக்கிறவங்க எல்லாரையும் நான் எழுப்பிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "நீ என்னம்மா என்னைய கூட்டிட்டு வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற? நான் என்னம்மா பண்ணேன்? பணத்த நான் எடுக்கவே இல்ல. அது வந்து நான் அவன் வந்து எனக்கு வந்து கடன் குடுத்துருந்தான். கடன் வாங்காம நான் இங்கேருந்து போமாட்டேன். பணத்த குடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் கடன் குடுத்துருந்தான் அப்படின்னா, பகல்ல வந்து கேட்டுருக்க வேண்டியது தானே? அது மட்டும் இல்லாம நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்க தான் செஞ்சேன். பல்லவன் மேல பாசம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அங்கிள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பயே எனக்கு டவுட் இருந்துச்சு உங்க மேல. நீங்க எப்பயுமே பணத்த மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பல்லவன் மேல பாசம் இருக்கிற மாரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. நான் பல்லவன் மேல பாசமா தான் இருக்கேன். இப்பயே எழுப்பி பல்லவன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க பல்லவன் கிட்ட இப்பயே எழுப்பி சொல்லுங்க. நானும் போலீஸ்ல சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் உங்கள பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதனால நான் பேசாம போலீஸ்ல சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதுக்கு இல்ல, இல்ல போலீஸ்லலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்கள பத்தின உண்மைய சொல்லுங்க அப்படின்னும்போது, பல்லவன் வந்து எனக்கு பிறந்த பையன் தான். ஆனா, ஆ இவன் வந்து அப்படியே அப்படியே இழுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? வேகமா சொல்லுங்க. இப்ப நீங்க உண்மைய மட்டும் சொல்லல, ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். உங்க மேல எனக்கு எப்பயுமே டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப வந்தாங்கல்ல அது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "அதுதான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னோட வீட்டுக்காரரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்களோட வீட்டுக்காரரா? அப்போ நடேசன் அங்கிள் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அ அவரு வந்து எனக்கு யாருன்னு தெரியாது. ஆரம்பத்தில நான் உங்களோட லாரியில தான் வந்து ஏறி இங்க வந்து இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனைகள வந்து சொல்றாங்க. பட் நிலா கிட்ட பேசும்போது சைலண்ட் ஆயிருது. அப்போ நிலா முகத்துல பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன சொல்றீங்க? அப்ப பல்லவன் உங்க உங்க பையன் தான் நடேசன் அங்கிளுக்கு பிறக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நடேசனுக்கு அவருக்கு வந்து பிறக்கல. இது பல்லவனோட அப்பா கிடையாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயய்யோ! இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, பல்லவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அது இத்தன நாளா ஏன் இந்த உண்மைய சொல்லாம இருந்தீங்க? அப்போ எங்க அங்கிள் கூட பிறந்த பையன் மாதிரி எங்க 4 பேரையும் ஒண்ணா தான் பார்த்துட்டுருந்தாங்க. ஆனா, அவங்க மேலயே நீங்க பழி போடுறீங்களே! அப்ப காலையில அவங்கள கொல்றதுக்கு வரதா சொல்லி சொன்னீங்கல்ல. அப்போ நீங்க ஏதாவது பேசியிருந்திருப்பீங்க. அத பார்த்து தானே அவரு சொன்னாரு. அப்போ கூட ஒரு வார்த்தை கூட உங்கள பத்தி அவர் ஒண்ணும் தப்பா சொல்லலையே! இவள பத்தி தெரிய வரும், தெரிய வரும்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்டின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்லம்மா. அவர் வந்து காசு எனக்கு குடுக்கணும். அதனால தான் எடுத்துட்டு போறேன் அப்டின்ற மாதிரி மழுப்புறாங்க. இன்னொரு தடவ நீங்க ஏதாவது உங்க வாயிலேருந்து பொய் வந்துச்சு அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ஆள் மாரியா நடந்துக்கிறீங்க நீங்க? உங்கள பார்க்கும்போது பல்லவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மரியாதையா எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "என்ன இவ உள்ள போனவ இன்னும் வெளியில காணோமேன்னு" சொல்லிட்டு அந்த ஆளும் உள்ள வந்துடுறாப்புல. வரவும் இவங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்படியே அ ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிலா அவர பார்த்துறாரு. பார்த்துட்டு, "இனிமே உங்க 2 பேரையும் இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன்னா, போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன். பணத்த திருடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா பொண்ணு, நீ என்ன வேணாலும் சொல்லிப்போ. எங்கள அங்கருந்து நீ தானே இங்க கூட்டிட்டு வந்த. நீ தான் பணத்த எடுத்து குடுத்தன்னு நாங்க சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல, பரவால்ல சொல்லிக்கோங்க. போலீஸ்ல சொல்லுவோம். அப்பதான் எது உண்மைன்னு வெளியில வரும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம், வேணாம். ஏற்கனவே எங்கள தேடிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க நெறைய கடன்ல இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக உங்களுக்கு நேர்மையா இருக்க தெரியாதா? இப்படி பிள்ளை மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே! இத்தன வருஷம் கழிச்சு வர்றீங்க. இப்பயாவது உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இல்லாமலா இருக்கு?" அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ட விட்டு போயிருங்க. அப்படி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எங்க அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்ல அப்படின்னு பல்லவன் வந்து நெனச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பாவம் அவன் உங்கள மலை மாதிரி நம்பி இருக்கிறான். உங்க மேல அவ்வளோ பாசமா இருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்றேன் இங்கேருந்து
போயிருங்க 2 பேரும். இல்ல அது மட்டும் இல்லாம, இந்த ஆளு தான் இந்த பல்லவனோட அப்பான்னு தெரிஞ்சிருந்தா, இன்னும் அவன் ரொம்ப வருத்தப்படுவான். கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 5 நிமிஷம் நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா, நான் போலீஸ்ல நானே கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி வாயா இங்கேருந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பல்லவனையும் நான் கூடயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன எதுக்காக நீங்க கூட கூட்டிட்டு போகணும்? பல்லவன்லாம் கூட வரமாட்டான் இனிமேலு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஆள் இருந்துட்டு, "சரி விடு புள்ள பாசம் தான் உனக்கு முக்கியம்னா, அப்ப நீ இங்கேயே இருந்துக்கோ நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட ட்ராமா ஆரம்பிக்கிறாங்க. உங்க ட்ராமாலாம் பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இங்கேருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மாத்தி மாத்தி இதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால, அவங்களும் நைட்டோட நைட்டா வந்துட்டு போயிர்றாங்க. மறுநாள் காலையில எல்லாருமே வழக்கம் போல எந்திரிக்கிறாங்க. நிலாவும் எதுவுமே தெரியாத மாரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அண்ணி, அம்மாவ மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்றாங்க. "என்னடா சொல்ற பல்லவா? இங்க தான் எங்கேயாவது கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அண்ணி நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா அம்மாவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே தேடிர்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு வேகமா நடேசன போயிட்டு அடிக்கிறதுக்கு போறாங்க. "உன்னால தான்யா எல்லாமே. எங்க அம்மா இங்க இருக்காம போனதுக்கு காரணமே நீ தான். ஏன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் அவங்கள இங்க இருக்க விடாம விரட்டுனேன். இப்போ நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்கள இப்படி இருக்க இருக்க விடாம விரட்டுறியே! இத்தன வருஷம் ஆனதுக்கப்புறமும் உனக்கு கோவம் குறையலையா? இந்த வீட்ல நீ தான் இருக்கணுமா? அப்ப இந்த வீட்ல நீயே இருந்த ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுதுட்டுருக்காங்க. "பாருண்ணே இப்படி பண்ணிட்டாங்க அப்பா. அப்பா இவரு இந்த ஆளு தான் வந்து நேத்தே அம்மாவ கழுத்த நெரிச்சிட்டு இருந்தாரு. நான் அப்பயே பார்த்தேன். அதுக்கு பயந்துட்டு தான் அம்மா நைட்டு சொல்லாம செய்யாம இங்கேருந்து போயிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க யாரும் விடமாட்டேன்னு சொன்னதுனால தான், சரி அவன் அப்ப இங்க இருக்கட்டும். நம்ம மட்டும் போயிருவோம்ன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போயிட்டாங்க" அப்படின்னு மாரி சொல்றாங்க. பட் நிலாவுக்கு மட்டும் தான் எல்லா உண்மையும் தெரியும். சேரன், சோழன், பாண்டியன் 3 பேருமே வந்து நடேசன தான் திட்டுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "விடுங்க அங்கிளுக்கு என்ன தெரியும்? அங்கிள ஏன் திட்டுறீங்க? அவங்க அவ்வளோதான் போயிட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் நான் இருப்பேன்னு தானே சொன்னாங்க. போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேசி இவங்க கிட்ட சமாதானப்படுத்திருக்கலாம்ன்னு" சொல்லும்போது, "என்ன அண்ணி நீங்களும் எங்க அம்மாவ பார்த்து இப்படி சொல்றீங்க? இவன் எப்பனாலும் கொல்லலாம் இந்த ஆளு. அப்புறம் எப்படி எங்க அம்மா இங்க பாதுகாப்பா இருப்பாங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ, இப்போ பல்லவன எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நிலா வந்து பாண்டிய கூப்பிட்டு, நீங்க முதல்ல இந்த பணத்த கொண்டு போயி உங்க ஓனர் கிட்ட குடுங்க. குடுத்துட்டு கடைய லீஸ்க்கு எடுக்கிற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இப்போ இது தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்குறாங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. எல்லாமே நல்லது தான். நீங்க போய் முதல்ல இந்த பணத்த வந்து உங்களோட கடை ஓனர் கிட்ட குடுங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிர்றாங்க. பாண்டியும் சரி எதுவும் புரியாம சரி போவோம், போய் வாங்கிட்டு போய் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துர்றாரு. அதுக்கப்புறமா நடேசன் கிட்ட நிலா வந்து சொல்றாங்க, "எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆ பல்லவனோட அம்மா இங்கேருந்து அனுப்பி வச்சதே நான் தான்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இதனால தான் நான் வந்து பல்லவனோட அம்மாவ இந்த வீட்லருந்து அனுப்பி வச்சேன். அவங்க ஒண்ணும் பல்லவன் மேல உள்ள பாசத்தினால வரல. பணத்த எடுத்துட்டு போகன்னு தான் வந்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெரியுமே, அவ அதுக்காக தான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன். இன்னைக்கு காலையில கூட அவ கழுத்த பிடிச்சு நெரிச்சேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இந்த பல்லவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான்ல எதுக்காகன்னா, அந்த ஆள கூட்டிட்டு வச்சு வந்து பேசிக்கிட்டு இருந்தா. வீட்ல ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து அந்த மாரி ஆயிருச்சு. ஆனா அவ ஓவரா நாடகம் போட்டு ட்ராமா பண்ணி உங்க எல்லார்கிட்டயும் அவ நல்ல பேர் வாங்கிட்டா. இனிமேலாவது நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இதோட போகட்டும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.